பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் உங்கள் எல்லாரையும் ஷாሎም ஃபெல்லோஷிப்க்கு அன்புடன் அழைக்கிறோம். ரைட் நவ் we are going to praise and worship our living God. நம்ம தேவனை எவ்வளோ மறுதளித்தாலும், அவரை விட்டு நம்ம எவ்வளோ தூரம் வந்தாலுமே தேவன் நம்மளை விட்டு போகிறதில்ல. ஆமென். அவர் நம்மளை கிட்ட இழுத்துட்டே தான் இருக்கிறார். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவானி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். ஏகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோம். ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர்.
போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்ந்தேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்ந்தேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை.
கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்ல, தர மனசுல்ல என்னிடம் எதுவுமில்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்ல, தர மனசுல்ல என்னிடம் எதுவுமில்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம ஒன்றுமில்ல. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே. ஹல்லேலூயா. தேவனோட கிருபை இல்லைன்னா நம்ம இன்னைக்கு நிலைத்து நிற்க முடியாது. ஆமென். இப்பொழுதும் என்னோட அம்மா சிஸ்டர் சாரா ஆபிரகாம் நான் தேவ செய்தி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி என்னவென்று நாம் பார்ப்போமானால், அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 19வது அதிகாரத்திலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அதாவது முழுமையாக எப்படி பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வது. முழுமையாக, அதாவது முழுமையாக என்றால் ஒரு பூரணம் என்று அர்த்தம், முழு நிறைவு என்று அர்த்தம். ஸோ அந்த முழுமையாக எப்படி நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது? நாம் பரிசுத்த ஆவியானவரை முழுமையாகத்தான் பெற்று கொண்டிருக்கிறோமா, இல்லை நம்முடைய வாழ்க்கையில் சில குறைகள் இருக்குமா, ஏன் பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக முழுமையாக வராமல் இருக்கிறாரா என்பதையெல்லாம் பற்றி கூட சில சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம். அதை பற்றி தான் இந்த இடத்துல அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 1 - 6 வரை உள்ள வசனங்கள். 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது: அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல பவுலானவன் அந்த எபேசு பட்டணத்துக்கு போகிற வழிகளில் இருந்த மக்களை பார்த்து கேட்கும் பொழுது, அவர்கள் பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, பரிசுத்த ஆவி ஒருவர் இருக்கிறாரா கூட எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிற வண்ணமாய் கூட இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியை முழுமையாக நம்மளுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரா? பரிசுத்த ஆவியின் நிறைவு நம்மளுக்கு இருக்கிறதா? அந்த அனுபவம் நம்மளுக்கு இருக்கிறதா? அதையெல்லாம் நாம் தியானித்து பார்க்க வேண்டும். நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன், அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், ஆனாலும் பரிசுத்த ஆவியின் நிறைவு எனக்குள்ள எங்கேயோ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நாம் முழுமையாக பரிசுத்த ஆவி உள்ளே வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் தங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கலாம். 3வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது: அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த யோவான் ஸ்தானகன் என்பவர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தார். அவருக்கு பின்பாக வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணினார். அந்த ஞானஸ்தானம் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று கொண்டோம் என்று கூட அவர்கள் சொல்லி பவுலிடத்தில்
சொன்னார்கள். 4வது வசனத்தில் நாம் பார்ப்போமானால், அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். இந்த யோவான் ஸ்தானங்களை நாம் பார்ப்போமானால் மனம் திரும்புதல், அதாவது பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை யோவான் இடத்துல இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவி உண்டென்பது அவர்களுக்கு தெரியாமலே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? 5வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், அதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இந்த இடத்துல 2வது முறையாக பவுலின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். முதலாவது யோவானால் தண்ணீரால் மூழ்கப்பட்ட ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். 2வதாக பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். 6வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். இந்த பவுல் என்பவர் அங்கே கூடியிருந்த மக்கள் மேலே கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வருவதை அவர்கள் உணர்ந்தார்கள். இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் முழுகி ஞானஸ்தானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முழு நிறைவு. தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியின் அனுபவம் நமக்கு இல்லாமல் இருக்குமானால் அந்த வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கையை போல இருக்கும். ஏதோ ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறது, முழுமை இல்லை, நிறைவு இல்லை அப்படின்னு சொல்லி கூட நாம் சொல்லலாம். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பவுல் அங்கே கூடியிருந்தவர்கள் மேலே கைகளை வைத்து பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுத்தார். உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். யோவானால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இப்பொழுது பவுலால் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் தான் இந்த அந்நிய பாஷைகளை பேசுதலும், தீர்க்க தரிசனம் சொல்லுதலும், அற்புதங்களை செய்தலும், அடையாளங்களை செய்தலும், வரங்களை பெற்றுக்கொள்வதும் தான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானமாக காணப்படுகிறது. உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோமானால், இந்த பவுல் என்பவர் யார்? இந்த பவுலுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த வல்லமை வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமானால், சவுல் பவுலாக மாறியதை குறித்து நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இந்த இடத்துல பாருங்க பிரியமானவர்களே, சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி கூட, விசுவாசிகளை அச்சுறுத்தும்படியாக கூட இந்த சவுல் என்ன பண்ணுறாரு? ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். நான் போய் அவர்களெல்லாம் கொலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை, அவர்கள் துன்புறுத்த போகிறேன்னு சொல்லி அதிகாரத்தை கேட்டு வாங்கி கொள்ளுகிறார். 3வது வசனத்தில், அவன் பிரயாணமாக போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பவுலானவன் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனம் என்னவென்று நாம் பார்ப்போமானால், வானத்திலிருந்து திடீரென ஒரு ஒளி வந்து அவன் மேல் பிரகாசித்தது. அந்த ஒளி பிரகாசிக்கும் பொழுது அந்த ஒளி செய்த காரியம் என்னவென்று நாம் பார்ப்போமானால், 4வது வசனத்திலே, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை ஒருவர் துன்புறுத்துவார்களானால் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்துகிறார்கள் என்று இந்த வசனம் உங்களுக்கு தெளிவாக காண்பிக்கிறது. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த வசனத்தை பேசுகிறார். என்னை துன்பப்படுத்துகிற, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற?
நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற? அப்போ வந்து சீஷர்களை துன்புறுத்துவதும் விசுவாசிகளை துன்புறுத்துவதும் யாரை துன்புறுத்துறதுக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று பார்ப்போமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துவதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய பிள்ளையாகிலும் தேவனுடைய சீஷர்களை ஆகிலும் தேவனுடைய பணியை செய்கிறவர்களாகிலும் துன்புறுத்தினாரானால் அவன் தேவனையே துன்புறுத்துகிறான். அப்பொழுது இந்த சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் பவுல் வந்து வேதனைப்படுத்தி ஜனங்களை கொலை செய்து இயேசு கிறிஸ்துவை வணங்கக்கூடாது என்று சொல்லி கூட இந்த இடத்துல அவன் துன்பப்படுத்துகிறான். அதற்கு இயேசு கேட்கிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாருங்களேன், ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், எவ்வளவு கிருபை உள்ள தேவன், எவ்வளவு அன்புள்ள தேவன். ஆனாலும் இந்த சவுல் வந்து அப்படியே ஆண்டவர் விடலை. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளி பட்ட உடனே கண்களில் வந்து அவன் பார்வையை இழந்து போனான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பார்வையை இழந்த உடனே ஆண்டவர் அப்படியே விடலை. இந்த பவுலுக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17வது வசனத்திலே, அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார். பாருங்க, இந்த இடத்துல 2 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று, நீ பார்வை அடையணும். 2வது, நீ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும். பார்வை அடைகிறது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த பவுல் பரிசுத்த ஆவியானவரை இந்த இடத்துல பெற்றுக்கொண்டதுனால தான் அன்றைக்கு எபேசுவில் மக்கள் மேலே கைகளை வைத்த போது அவர்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். அனனியா மூலமாக பவுலுக்கு வந்த அபிஷேகம் பவுல் மூலமாக ஜனங்களுக்கு அபிஷேகம் பாய்ந்து போனது. ஹல்லேலூயா! நம் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஒரு மனுஷனை துன்பப்படுத்துவதோ, ஒரு மனுஷனை வேதனைப்படுத்துவதோ, ஒரு மனுஷனை சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதோ அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அந்த மனுஷனே அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கணும், அந்த மனுஷனே அந்த துன்பத்திலிருந்து விடுதலை ஆக்கணும், நோயிலிருந்து விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல அனனியா கிட்ட போய் ஆண்டவரே என்ன பண்ணுறாரு, பரிந்து பேசுகிறாரு. நீ போ, சவுலை பார்த்து அவனுடைய கண்களில் கையை வைத்து அவன் பார்வை அடையும்படி அவனை குணமாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஜெபித்த போது, அனனியா ஜெபித்த போது பவுலோட கண்களிலிருந்து மீன் செதில்கள் போல விழுந்தது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது சீஷர்கள் எல்லாரும் கூடியிருந்தார்கள். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியின் வரத்தையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த இடத்துல பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். அந்த இடத்துல பெற்றுக்கொண்ட பொழுது எல்லாரும் வேறு வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள், வேறு வேறு மொழிகளிலே பேச தொடங்கினார்கள். பேசிய போது வந்த எல்லாரும் ஆச்சரியப்படும் விதமாக, இவர்கள் என்ன பாஷையில் பேசுகிறார்கள் என்று சொல்லி ஆச்சரியப்படும் விதமாக, நம்முடைய பாஷையிலலாம் இவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும் விதமாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அளவில்லாமல் நிரப்பினார். கூடுகையின் போது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நாம் நிரப்பப்படுவோம். அதனால தான் சொல்லப்பட்டு இருக்கிறது வேதத்தில் கூட, எப்பொழுதும் நம்ம தனிமையாக இருக்கக்கூடாது, கூடி ஜெபிக்கணும், சபையோட ஐக்கியம் கொள்ளணும், குடும்பத்தோடு கூடி ஜெபிக்கணும், இருவராக கூடி ஜெபிக்கணும், 3 பேராக கூடி ஜெபிக்கணும், நிறைய பேராக கூடி ஜெபிக்கணும், உபவாசித்து கூடி ஜெபிக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த கூடுகையின் போது தான் அபிஷேகத்தின் அளவு வந்து அதிகமாக காணப்படும். எப்படி சீஷர்கள் அந்த மேல் வீட்டு அறையில் பெந்தகோஸ்து நாளில் காத்திருந்தார்களோ, அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. அந்த கூடுகை தான் அபிஷேகத்தை கொண்டு வந்தது. அதே போல் நாமும் கூடி ஜெபிக்கும் பொழுது, கூட்டங்களிலே, விசுவாச கூட்டங்களிலே கலந்து கொள்ளும் பொழுது, சபை ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும் பொழுது, குடும்ப உறவுகள் அந்த ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அளவுக்கு அதிகமாக ஊற்றப்படும்.
மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசு கரையேறின உடனே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார். யோவான் ஸ்நானங்களால் ஞானஸ்தானத்தை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். ஆனால் கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினதை அவர் உணர்ந்தார். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்கள் மூலியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு சவுல் எப்படி வந்து பவுலாக மாறி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அனனியா மூலமாக பெற்றுக்கொண்டு எப்படி ஜனங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தாரோ, அதே போல் நாமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பிறருக்கு அந்த அபிஷேகத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் வலியுறுத்துகிறார். நாம் அப்படி செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிலைத்திருக்கும். இந்த செய்தியின் மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று கூட விரும்புகிறார். இப்பொழுதும் நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த ஷாሎም ஃபெலோஷிப் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அளவில்லாமல் நிறைவாக ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை யாரெல்லாம் பெறவில்லையோ அவர்களுக்கெல்லாம் உம்முடைய ஆவியின் வல்லமையை நீர் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய மகள் ஆராதனை ஏறெடுக்கும் பொழுதும் என்னுடைய செய்தி வரும் பொழுதும் நீங்கள் தொடர்ந்து இதை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதும்.